சப்பாத்திக்கும் சரி, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, ஒரு சூப்பரான சிக்கன் கறி, ஒரிசா ஸ்டைல் சிக்கன் கசா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கலந்து விடுங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 3 லவங்கம், 9 to 10 மிளகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆயிலில் ஆனியன் நல்லா வதங்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான். இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகா, ஒரு குட்டி தக்காளி போதும். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சிக்கனை சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.